Hi friends, welcome to Samria channel. அஜித் சார் அவர்களோட படமான குட் பேட் அக்லி இந்த மூவி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். தியேட்டர்ஸ்ல எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வசூல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல 1.71 crores கலெக்ட் ஆயிருக்கான். இது வரைக்கும் தான். இன்னும் படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு வெற்றிகரமா. அப்போ கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கும் தானே அர்த்தம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துக்கு இப்போ இளையராஜா அவர்கள் மூலமா ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல இளையராஜா அவர்கள் இசையமைத்த 3 பிரபலமான பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இளையராஜா அவர்களோட பாடலை யூஸ் பண்ணா இளையராஜா அவர்கள் சும்மா விட்டுருவாரா? ஏற்கனவே இந்த மாதிரியான பல சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கோம். இந்த படத்துல இளையராஜா அவர்களோட 3 பாடலை அவரோட அனுமதி இல்லாம யூஸ் பண்ண காரணத்தினால தனக்கு 5 கோடி இழப்பீடா கொடுக்கணும்னும், அது மட்டும் இல்லாம 7 நாட்களுக்குள்ள இந்த படத்துல அவங்க யூஸ் பண்ணிருக்க எல்லா இளையராஜா சாங்ஸையும் ரிமூவ் பண்ணணும் காப்பிரைட் கிளைம் பண்ணிருக்காரு இளையராஜா அவர்கள். இந்த விஷயத்தை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. அஜித் சாரோட படமான குட் பேட் அக்லி வெற்றி நடை போட்டுட்டு இருக்க இந்த சமயத்துல இளையராஜா அவர்களோட இந்த காப்பிரைட் இஷ்யூ ஒரு பெரும் மீடிய அஜித்தோட ஃபேன்ஸ் மத்தியில உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இதற்கான விளக்கத்தை படக்குழு தரத்துக்கு முன்னாடியே அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் மீம்ஸ் கிரியேட் பண்ணவோ வீடியோ கிரியேட் பண்ணவோ ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜா அவர்களுக்கு எதிராக அஜித் சாரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படங்களுக்கு மியூசிக் போடும் பொழுது அந்த மியூசிக்கான பணத்தை நீங்க சம்பளமா வாங்கிட்டு தானே போடுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாடல் முழுக்க அந்த பட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாடலுக்கு நீங்க எப்படி ராயல்டி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இளையராஜா அவர்களோட வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, காப்பிரைட்ஸோட புரிதல் நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. இந்த பாடல்களை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க காப்பிரைட்ஸ் கிளைம் பண்றோம். அதாவது இந்த பாடல் மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல தான் நாங்க காப்பிரைட் கிளைம் பண்றோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு படைப்பாளியோட உழைப்பு. காப்பிரைட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு படைப்பாளியோட உழைப்பை நீங்க தொடவே கூடாது. கேலி கிண்டல் செய்யறதுக்கோ இல்ல அதோட ரியல் தரத்தை குறைக்கிறதுக்கோ முயற்சியே செய்யக்கூடாது. இதையும் மீறி நீங்க அந்த பாடல்களை உங்க படத்துல யூஸ் பண்ணணும்னா கம்போசர் கிட்ட பெர்மிஷன் வாங்கியே ஆகணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய ராயல்ட்டியை கொடுத்தே ஆகணும். இது இல்லாத பட்சத்துல நாங்க காப்பிரைட் கிளைம் பண்ணதான் செய்வோம் அப்படின்ற மாதிரி இளையராஜா அவர்களின் வழக்கறிஞர் சொல்றாரு. இதே மாதிரியான விஷயம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்திலயும் நடந்ததா அவர் சுட்டி காட்டுறாரு. மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல கண்மணி அன்போடு காதலன் பாடல இளையராஜா அவர்களோட பெர்மிஷன் இல்லாமலே யூஸ் பண்ணதாகவும் அதுக்காக கோர்ட் கேஸ்னு போய் 60 லட்சம் வரைக்கும் அந்த பட நிறுவனம் இளையராஜா அவர்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இந்த பணம் பாத்தீங்கன்னா குணா படத்துக்கு அவர் ஒரிஜினலா கம்போஸ் பண்ணும் பொழுது வாங்கின சம்பள பணத்தை விட 10 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலக வட்டாரத்துல பேச்சு அடிப்படுது. இது மட்டும் இல்லாம லப்பர் பந்து படத்துல இளையராஜா அவர்களோட பாடல் ஆகிய பொட்டு வச்ச தங்க குடம் பாடலை யூஸ் பண்றதுக்கு அந்த பட நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாம இளையராஜா அவர்களுக்கும் பெரும் தொகை கொடுக்கப்பட்டதா கூறப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஏகே ஃபேன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த என்ஓசி சர்டிபிகேட் எடுத்து எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த பாடல்களை யூஸ் பண்றதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, இளையராஜா அவர்கள்கிட்ட தனியா பெர்மிஷன் வாங்கணும்னு எந்தவித அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இளையராஜா அவர்களோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இளையராஜா அவர்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம அவரோட பாடல்களை யூஸ் பண்றீங்க, அது ஒரு பெரிய தவறான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராங்க. இதுக்கான பதிலா அஜித்தோட ஃபேன்ஸ், எதுக்கு படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுதா இல்லையான்னு பார்த்துட்டு காப்பிரைட் கிளைம் பண்றீங்க, ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் போதே தெரியும்ல இந்த பாட்டெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பவே காப்பிரைட்ஸ் கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. பட நிறுவனமான மைத்ரி ப்ரொடக்ஷன் பேசுறதுக்கு முன்னாடியே ஃபேன்ஸ் எல்லாருமே கோதால குதிச்சு பதில் கொடுத்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் காப்பிரைட் இஷ்யூ பத்தி சொன்ன ஒரு விஷயத்த எல்லாரும் பகிர்ந்துட்டு வராங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காப்பிரைட் கிளைம் பண்றதுனால எனக்கு என்னங்க கிடைக்க போகுது, பணம் கிடைக்கும், ஆனா புகழ் இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கும் என்னோட பாடல் போய் இந்த படத்து மூலமா சேருதுல, அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. தேவா அவர்கள் தான் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அந்த வீடியோவை பகிர்ந்துட்டு வராங்க. இந்த விஷயத்துல அஜித்தோட ஃபேன்ஸ் யுவன் சங்கர் ராஜா அவர்களையும் எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அகத்தியா என்ற படத்துக்காக இசையமைத்தார். அப்போ அவர் தன்னுடைய தந்தையான இளையராஜா அவர்களோட பாடலை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. என் இனிய பொன்னிலா பாடல அந்த பாடலோட உரிமம் வச்சிருக்கும் அந்த மியூசிக் கம்பெனி கிட்ட பெர்மிஷன் வாங்காமலே தன்னோட தந்தையோட பாடல் தானன்னு எடுத்து படத்துல போட்டிருக்காங்க.
ஆனா அந்த மியூசிக் நிறுவனம் அதுக்கு பிறகு கேஸ் போட்டு அதுக்கு பிறகு நீதிமன்றம் மூலமா இந்த பாடல் வச்சிருக்க அந்த மியூசிக் கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த பாடல் சொந்தம் அப்படின்னு சொல்ல அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அந்த பாடலையே அந்த படத்துல யூஸ் பண்ணலையாம். இந்த தீர்ப்புல இருந்தே தெளிவா தெரியுற ஒரு விஷயம், ஒரு பாடலுங்கிறது கம்போசருக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, அந்த பட நிறுவனத்துக்கும் உரிமம் பெற்ற மியூசிக் கம்பெனிக்கும் சொந்தமானது. இருந்தாலும் இளையராஜா அவர்களோட பாடலை யூஸ் பண்ற எந்த ஒரு படக்குழுவும் இளையராஜா அவர்களிடம் பெர்மிஷன் கேட்டுதான் யூஸ் பண்றாங்களாம். ஏன்னா பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா இந்த குட் பேட் அக்லி படத்துல அவரோட 3 பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இவர்கிட்ட எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்கப்படவில்லையாம். முதல்ல கிளாரிட்டி கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காப்பிரைட் உரிமம் யாருக்கிட்ட இருக்கு, மியூசிக் டைரக்டர் கிட்டயா, பட நிறுவனத்துக்கிட்டயா, யாருக்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். இன்னொரு பக்கம் இளையராஜா அவர்களோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நஷ்ட ஈடு அவர் கேட்கறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ண அந்த ஆர்கெஸ்ட்ரா டீமுக்கு கொடுக்கறதுக்கு தான். இப்போ அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே எந்த ஒரு வேலையும் இல்லாம கஷ்டத்துல இருக்காங்கன்னு இது மூலமா அவர் அவங்களுக்குலாம் இந்த படத்தை பட்டுவாடா பண்றதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்னதான் இருக்கட்டுமே, நீங்க யாருக்கிட்டனாலும் பெர்மிஷன் வாங்குங்க, இளையராஜா அவர்கள்கிட்டயும் ஒரு கர்டசிக்காகவாது இன்ஃபார்ம் பண்றது ஒரு நல்ல விஷயம் இல்லையா, அதையே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இளையராஜா அவர்கள் தரப்பு வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு 5 கோடி கொடுக்கணும், 7 நாட்கள் கூட பாடல்களை ரிமூவ் பண்ணணும் படத்துல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தீர்ப்பு என்ன வர போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாமா. Until then, it's bye from Jamima. Take